Taste the Daily. திருட்டு மாடல் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி மக்களுக்கான நல்லாட்சியை மலரச் செய்யும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தின் 49ஆம் நாள். இன்று கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்திற்காக கோவைக்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு. புரட்சி தமிழருக்கு பூங்கொத்து கொடுத்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புரட்சித் தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் செல்வபுரத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு வழிநெடுகிலும் சாலையோரம் திரண்டிருந்த பெண்கள் பூரண கும்பத்துடன் மரியாதை மற்றும் செண்டை மேளம் முழங்க வரவேற்பு. சாலையில் மக்களோடு மக்களாக நடந்து சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி சுந்தராபுரம் சங்கம் வீதி பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்திற்கு மிகுந்த வரவேற்பு. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர் ஸ்டாலின். கிணத்துக்கடவு பகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் அவர்தானா? எதுல? கடன் வாங்குவதிலே சூப்பர் முதலமைச்சர். கடன் வாங்கல, இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. இதெல்லாம் நீங்க நல்லா யோசனை பண்ணிக்கணும். ஏதோ நான் மேடையில் இங்க வந்து நின்று பேச நினைக்காதீங்க. இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்ட வேணும், இங்க வந்திருக்கிற மக்கள் தான் கட்ட வேணும். ஏன் அரசாங்கம் வாங்கின கடன் யாரு கட்டுவா? மக்கள் தான் கட்ட வேணும். எப்படி கட்ட வேணும்? வரி போட்டு கட்ட வேணும். உங்க மேல வரி போடுவாங்க, அந்த வரி மூலமாக நிதி திரட்டி கடனை கட்ட வேணும். கருணாநிதி பேரன் ஸ்டாலின் மகன் என்பது தவிர்த்து உதயநிதிக்கு என்ன அடையாளம் இருக்கிறது? ஒரு உழைப்பும் இல்லாமல் துணை முதல்வர் ஆகிவிட்டார் உதயநிதி. உழைப்பவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் கட்சி அதிமுக என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அவர் திரு கருணாநிதியுடைய மகன், திரு ஸ்டாலினுடைய மகன். அந்த அடையாளம் தானே, வேற என்ன அடையாளம் இருக்குது? இல்ல திமுக கட்சிக்கு போராட்டம் பண்ணாரா? ஜெயிலுக்கு போனாரா? என்ன கொடுத்த? ஒரு உழைப்பும் கொடுக்கல. திரு கருணாநிதி குடும்பத்தை அடையாளத்தை வச்சுக்கிட்டு MLA ஆக்கினாங்க, மந்திரி ஆக்கினாங்க, துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. திமுகவில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு உழைத்து ஓடா போய் தேஞ்சிருக்கிறாங்க. அவரெல்லாம் அந்த கட்சி கண்டுக்கல. ஆனா அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் உழைக்கின்றவர்களுக்கு உயர்ந்த இடம் கிடைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. கோவை மாவட்டம் குனியமுத்தூர் பகுதிக்கு சென்ற புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. முளைப்பாரி எடுத்து பெண்கள், மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. கோவை மாவட்டம் குனியமுத்தூர் பகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. உணவுப் பொருள் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி 100 கோடி ஒதுக்கி வச்சிருந்தோம். இப்படி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ, அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைவா விலை கிடைக்குதோ அங்க போய் கொள்முதல் செஞ்சு கூட்டுத்துறையின் மூலமாக அதை விற்பனை செஞ்சு அந்த உணவுப் பொருளுடைய விலையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். திமுக ஆட்சியில் ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க, நடுத்தர மக்கள் பாதிக்கிறாங்க. இந்த விலைவாசி உயர்வால் இதையெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
திமுக ஆட்சியில் 67% மின் கட்டணம் உயர்ந்துள்ளது. 100% வீட்டு வரி உயர்வு, 150% கடைவரி உயர்வு என்பதுடன் குப்பைக்கு கூட வரி போட்ட அரசு திமுக அரசு என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மின் கட்டண உயர்வு 67% மின் கட்டண உயர்வு. அதே போல வீட்டு வரி 100% உயர்வு, கடவரி 150% உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். போட்டாங்கல்ல. திமுக ஆட்சியில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் நடைபெற்றுள்ள முறைகேடுகள் குறித்து அதிமுக ஆட்சியில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மதுரையில் 200 கோடி ஊழல் நடக்குது. இந்த ஊழல கண்டுபிடிச்சது திமுக அரசாங்கம். அப்படின்னா திமுக அரசாங்கத்துடைய நிர்வாகம் எப்படி இருக்கு என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாநகராட்சியில், நகராட்சி, பேரூராட்சி எல்லாம் விசாரிக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் முறைகேடு நடக்குதோ அங்கெல்லாம் அண்ணா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். சிறுபான்மை மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தது அதிமுக அரசு. சிறுபான்மையின மக்களை கண்ணை இமை காத்தது போல் காத்த அரசாங்கம் அதிமுக என எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் பேச்சு. சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பதை போல காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாங்க ஓட்டுக்காக நாங்க யாரையும் நாங்க கேட்பதாக நினைத்து விட வேண்டாம். வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்கள் சிறுபான்மை மக்களை அதிமுக அரசு புறக்கணிக்கிறது என்ற அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். அதிமுக அரசு இருக்கின்ற வரை இந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் மக்கள் வெள்ளத்தில் புரட்சி தமிழர். புரட்சி தமிழருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அனைவரிடத்திலும் அன்பாக இருப்பவர், தொகுதி மக்கள் மீது அன்பு கொண்டவர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். நல்ல மனம் படைத்தவர், நல்ல குணம் படைத்தவர், அனைவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர், சுத்தி சுத்தி வந்தாலும் தொகுதி பத்தி தான் பேசுவார். அப்படி தொகுதி மக்கள் மீது அன்பு கொண்ட அறிவிச்சர் SP வேலுமணி அவர்கள் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அத்திக்கடவு அவிநாசி 2ஆம் கட்ட திட்டம் நிறைவேற்றப்படும். தொண்டாமுத்தூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. மீண்டும் உங்களுடைய கனவு நனவாகின்ற விதமாக அறிவிச்சார் திரு வேலுமணி அவர்கள் கோரிக்கையை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2ஆம் கட்டம் நிறைவேற்றப்படும். புலி விவசாயிகளை மாரத்தான் அமைச்சர் மாசு கொச்சைப்படுத்தி பேசுகிறார். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் யார் அந்த சாரிடம், புலியில் இருந்து எப்படி கொட்டை எடுக்கப்படும் என்ற விவரங்கள் சொல்லப்படும் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. மாரத்தான் ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சர் அவரு துறையை பார்க்க மாட்டேங்கிறார். இதுல கிண்டல் அடித்து பேசுறார், விவசாயியை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். இந்த அமைச்சர் யார்? அந்த சார் யார்? அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புலியில் இருந்து புளியங்கொட்டையை எடுக்கப்படும் என்ற விவரத்தை சொல்றேன். முருங்கை விளைச்சல் பற்றி மாரத்தான் அமைச்சர் மாசுவிற்கு என்ன தெரியும்? வேண்டுமென்றே விவசாயிகளை கொச்சைப்படுத்தும் திமுகவிற்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இந்த மாரத்தான் ஓட்டம் ஓடுற அந்த மந்திரிக்கு தெரியுமா? வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளை கொச்சைப்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்க வேணும். கொடுப்பீங்களா?
கழகத்தின் கொள்கைக்கு முரணாக களங்கம் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் அம்மாப்பேட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கும் செல்வன் நீக்கம். மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பொறுப்பில் இருக்கும் அருள் ராமச்சந்திரனையும் கழகத்தில் இருந்து நீக்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பொறுப்பில் இருக்கும் ஏவிஎம் செந்தில் என்கிற கோடீஸ்வரன் மற்றும் சத்தியமங்கலம் நகர புரட்சித் தலைவி பேரவை இணைச் செயலாளர் SD காமேஷ் நீக்கம். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மருதமுத்து, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ராமா மணிகண்டன் ஆகியோரை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பில் இருந்தும் நீக்குவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் வேட்பாளரான CP ராதாகிருஷ்ணன் வெற்றிக்கு 391 வாக்குகள் தேவை என்ற நிலையில் 767 வாக்குகளில் CP ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட CP ராதாகிருஷ்ணனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. கோவையில் பிறந்த ராதாகிருஷ்ணன் அரசியல் மற்றும் சமூக சேவையில் தனித்துவமான பங்களிப்பை வழங்கியவர் என்றும் தமிழக இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் இவரது பயணம் நாட்டின் பெருமையை உயர்த்துவதாகவும் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவரை தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக தேர்வு செய்த மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி. பாஜக தேசிய தலைவர் JP நட்டா மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் பாராட்டு. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் மூத்த சகோதரியான டாக்டர் D விஜயலட்சுமி மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். டாக்டர் G விஜயலட்சுமியின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவதாகவும் பொதுச் செயலாளர் அறிக்கை. பாதுகாப்பு விவகார அமைச்சரவை குழுவுடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் மோடி, நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வன்முறையால் இளைஞர்களின் உயிரிழப்பு மனதை வருத்துவதாக வேதனை. நேபாளத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை முக்கியம் எனவும் அனைவரும் ஒழுங்கை பராமரிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி கீழ்கட்டளை பகுதியில் தாம்பரம் மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அரசுக்கு சேர வேண்டிய பணம் அனைத்தும் தற்போது கோபாலபுரத்திற்கு செல்வதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. எப்படிப்பட்ட ஊராட்சி தலைவர் கேட்டா அந்த அம்மா என்ன சொல்லுது, திருடுறத விட எனக்கு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை, திருடுறத விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. ஊராட்சி தலைவர் திருடுறான், ஒன்றிய தலைவர் திருடுறான், பேரூராட்சி தலைவர் திருடுறான், நகரசபை தலைவர் திருடுறான், மேயர் கொள்ளடிக்கிறாங்க, திமுக கொள்ளடிக்கிறாங்க. அவங்க லெவல் சரி முழுக்க நான் செஞ்சோம்னா கிடையாது. நீ பாத்தீங்கன்னா ஏதோ எங்கேயும் போகும்போது கறி ஊத்தோம் இல்லையா, அந்த கறி ஊத்தும் போது நிறைய செத்துறோம். அது செதறது இவங்க எடுத்துக்கிறாங்க. நீ எங்க இருந்து கறி எடுத்துக்கிறேன்னா எஞ்சினே கடத்துல போறான்னு சொல்லிட்டு திமுக முழுமையான அளவுக்கு எங்கே கனெக்ஷன். சென்னை மணலி புதுநகரில் திமுக மாணவர் அணி அமைப்பாளர் ராஜ்குமார் திருமணமான பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாகவும் வாட்ஸ்அப் மூலம் ஆபாச ஆடியோ அனுப்பியதாகவும் புகார். பாலியல் குற்றவாளிகளின் கூடாரமான திமுகவின் ராஜ்குமார் புகாரை வாபஸ் பெற கோரி பெண்ணை மிரட்டும் நிலையிலும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கி சீரழித்த 35 வயது நபர் மீது போக்சோ வழக்கு பதிவு. பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களை கண்டுகொள்ளாமல் குரட்டை விட்டு தூங்குவதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்த 24 வயது இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் சமூக நலத்துறையின் செயலற்ற தன்மையே தமிழ்நாட்டில் குழந்தை திருமணங்கள் அதிகரிக்க காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டியில் கடன் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த கட்டிட தொழிலாளி மது போதையில் ஓய்வு பெற்ற ஆசிரியையின் கழுத்தை அறுத்து கொலை செய்த பயங்கரம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போதையின் பிடியில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மது போதையில் மகனை கத்தியால் குத்தி கொலை செய்த தந்தை சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் அரசு தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வைத்துள்ளதால் மது போதையில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே முன்விரோதம் காரணமாக 4 பேர் கொண்ட கும்பல் விவசாயியை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த கொடூரம். தங்கள் ஆட்சியில் சீர்கெட்டுள்ள சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தெரியாத முதல்வர் இனியும் இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. சென்னை முட்டுக்காடு பகுதியில் பணத்தை திருப்பி கேட்ட தகராறில் நேபாளத்தைச் சேர்ந்த காவலாளியை அவரது அண்ணன் கத்தியால் சரமாரியாக வெட்டி கொன்ற பயங்கரம். தமிழகத்தில் நொடிக்கு நொடி அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் நடுங்கி வரும் சூழலில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என ஸ்டாலின் வாய் கூசாமல் பொய் கூறி வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிய அரசுக்கு எதிராக சென்னையில் போராடிய தூய்மை பணியாளர்கள் மீது தொடர்ந்து அடக்குமுறையை ஏவி சர்வாதிகார போக்கை கட்டவிழ்த்த கொடுங்கோல் ஸ்டாலின் அரசு. ஆதம்பாக்கம் சமுதாய நலக்கூடங்களில் அடைத்து வைக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் அங்கும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் நள்ளிரவில் வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய ஏவல் துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் வாக்குவாதம். ஆதம்பாக்கத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய கொடுங்கோல் அரசின் ஏவல் துறை அவர்களை வாகனத்தில் ஏற்றி வாந்தி மயக்கம் வரும் அளவிற்கு கொடுமைப்படுத்தியதாக குற்றச்சாட்டு. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றும் அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்புபவர்களிடம் சர்வாதிக போக்கை காட்டும் கொடூர ஸ்டாலின் அரசு தேர்தலில் விரட்டி அடிக்கப்படும் என மக்கள் உறுதி.